ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி வீட்டில் சமையல் பண்ணி ரசம் வச்சு இன்றைக்கி சிக்கன் பொரிச்சிருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். எங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கடைசியில் நீங்களே பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கிளம்பியாச்சு. பாதி பேர் காரில் போனோம், பாதி பேர் பைக்கில் போனோம். இது போகிற வழியில் பாருங்கள், இதுதான் எங்கள் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் வருதா, அந்த ஒரு பில்டிங் தெரியுதா? இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே இந்த பில்டிங் இருக்குது. இது வந்து ஒரு பேப்பர் மில்லாம். பல வருஷமாக இது இருக்குது. இப்போ அதில் வந்து வெள்ளை அடிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதனால தான் வெள்ளை அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா இது ரொம்ப பெரிய காடில் ஒரு பங்களா மாதிரி இருந்தது இவ்வளோ நாளாக. இது வந்து ஏதோ ஒரு பேப்பர் மில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பேப்பர் மில்லுன்னு எனக்கு சரியாக தெரியலை. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நரியணை. இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தை கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா, இந்த நரியணை பற்றி விசாரிச்சிங்கன்னா தெரியும். இது ஒரு ஆறு தான். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரியே மண் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி விளாண்டுக்கிட்டே போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே மொபைலில் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன்னா, போகிற வழியில் அப்படியே எங்கள் அம்மா சொன்னிச்சு, செல்லை பார்த்துட்டே போகிற கீழே விழுந்துடாதன்னு சொன்னிச்சு. அவங்க சொல்லவும் அப்படியே டபக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட பார்த்தேன். நல்ல வேளை கீழே விழலை, தப்பிச்சுக்கிட்டேன். ஃபேமிலியோடு இப்படி எல்லோரும் ஒன்றா போகிறது நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். அந்த மணலை பாருங்கள், கடல் மணல் மாதிரியே இருக்குது. பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க. இதான் அரியணையில் உள்ள ஆறு. நாங்கள் இன்றைக்கி இங்கே தான் குளிக்க போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இவளுக்கு இன்றைக்கி பர்த்டே. என் தங்கச்சி தான் இவளுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால சர்ப்ரைஸாக ஆற்றுல வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக எங்கள் அத்தா வாங்கிட்டு வந்தார். அவளுக்கு தெரியவே செய்யாது, சர்ப்ரைஸ் ஆகிட்டா. அப்புறம் அவளுக்காக ஹாப்பி பர்த்டே பாட்டெலாம் பாடிட்டு எங்கள் அத்தா அவளுக்காக பிளெஸ்ஸிங் ப்ரேயர் பண்ணார். எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம். அவ்வளோதான். அப்புறம் குளிக்க ஆரம்பித்தாச்சு. செம்ம என்ஜாய் இன்றைக்கி. இந்த பாப்பாவுக்குலாம் நல்ல என்ஜாய். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காவோ. நாங்களும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்தோமா, அதனால் நல்லா ஹாப்பியாகவே இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி தான் நல்லா ரொம்ப நேரம் குளிக்க விட்டுருக்கோம். நாங்கள் ஆற்றுலலாம் ரொம்ப விட மாட்டோம். இன்றைக்கி நல்லா ஆற்றுல குளிக்க விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த டைமில் துணி துவைக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.